முதலமைச்சர் விஜய் அவர்களும் அவர் கட்சி சார்ந்தவர்களும் ஆட்சிக்கு வந்தக்கப்புறம் பட்ஜெட் கிரைசிஸ் பற்றி பேசுனதை நிச்சயமாக தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனால் இதை டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் விமர்சிக்கிறது தான் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது. என்னன்றதை பார்த்துருவோமா? திமுக 2021 ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அதிமுகவால் எவ்வளோ கரண்ட் இருந்துச்சுன்னு திமுகவுக்கு நல்லாவே தெரியும். அதை வச்சு அவங்க நிறையா பிரச்சாரமும் செஞ்சுருக்காங்க, விமர்சிக்கவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தானே இல்லை, ஆட்சிக்கு வந்தக்கப்புறமும் அவங்க நிறைய விமர்சிக்க செஞ்சாங்க. சரி, 2021 நீங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட் பேசிஸ் வச்சு தான் உங்களோட மேனிஃபெஸ்டோவை நீங்கள் ரிலீஸ் பண்ணி அதில் முக்கால்வாசி மேனிஃபெஸ்டோ எதுவுமே நீங்கள் நிறைவேற்றவே இல்லையே அப்படின்னு நான் சொல்லலைங்க. யார் சொல்கிறா நீங்களே பார்த்துக்கோங்க. இல்லை அவங்க கொடுத்த வாக்குறுதி அவங்களே நிறைவேற்றணுன்ற இதில் அதிருப்தியில் கடுமையான ஒரு பகுதி மக்கள் இருக்காங்க. ஆசிரியர், அரசு ஊழியர், இந்த மாதிரி ஒரு தொகுப்பூதிய மதிப்பீட்டில் பல ஆண்டு காலமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க ஒரு கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. அரசு ஊழியர், ஆசிரியர், அதே மாதிரி விவசாய மத்தியிலே அதிருப்தி இருக்கு. நெல்லுக்கு கரும்புக்கெல்லாம் அவங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. நெல்லுக்கு 2500 தராங்க, கரும்புக்கு 4000 தராங்க டன்னுக்கு. இப்படிலாம் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாது. டிஎம்கே டிவிக்கு இவங்க 2 பேர் பேசுனதும் தப்பு தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் கூட ஆகாத ஒரு கட்சி மேலே உங்களுக்கு வர போகும். ஏன் 5 வருஷமா அவங்க ஏமாத்திட்டு போன கட்சி மேலே கொஞ்சம் கூட வரல? யோசிங்க.